என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆவல் உள்ளவராயிருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்தியை கேட்டு மாற துவங்கி விட்டீர்களா? உள்ளம் மாறினால் இல்லம் மாறும், நீங்கள் மாறினால் உங்கள் வீடு மாறும், உறவுகள் மாறும், எல்லாம் மாறும். உள்ளம் மாறும் பொழுது உறவுகள் நிச்சயம் மாறும். சரி, இன்றைக்கும் ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு குடும்பத்தில் நேரிட்ட ஒரு நிகழ்வு. பொதுவாக குடும்பத்தில் ஒருவர் மற்றொருவரை அற்பமாய் நினைக்கிற இந்த எண்ணங்கள் தான் குடும்பத்தை பிரிக்கிறது. ஒரு பிள்ளை நன்றாய் படித்து விட்டால் அந்த பிள்ளை அடுத்த பிள்ளையை பார்த்து இவன் சரியாகவே படிக்க மாட்டான் அல்லது இவள் சரியாகவே படிக்க மாட்டாள் என்று அற்பமாய் நினைக்கிற நினைவுகள். புருஷன் நல்ல வேலை செய்கிறான், மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாள். மனைவியை பார்த்து அற்பமாக பார்க்கிற பார்வை, பேசுகிற வார்த்தைகள். நீ என்ன படித்து பட்டம் பெற்றவளா? நீ என்ன சம்பளமா வாங்குகிறாய் என்றெல்லாம் மனைவியை அற்பமாய் பேசுகிற கணவன். அதே போல அதிக வருமானம் வருகிறதுனால் புருஷனை தூக்கி எறிந்து பேசுகிற மனைவிகள். உன் சம்பளத்தை விட நான் ரொம்ப வாங்குறேன், உன்னை விட எனக்கு நல்ல போஸ்ட் என்று பேசுகிறவர்கள். இன்னைக்கு ஒருவேளை ஒருவரை விட இன்னொருவர் மேலான நிலைமையில் இருந்தாலும் அதை பெருமையாக குடும்பத்துக்குள் நீங்கள் அதை பேசி உறவுகளை உடைக்கக்கூடாது. ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவாய் வந்தாய். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த சம்பவம் 2 சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட சம்பவம். தாவீதின் சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள். தாவீது ஆடுகளின் மேல் கரிசனை உடையவன். அவன் ஆடுகளை விட்டு பிரியாதவன். ஆனால் தகப்பன் அழைத்ததினாலே, தகப்பன் சொல்லை கேட்டு தன் சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவர்களை விசாரிக்கும்படி அனுப்பினது தகப்பன். ஆகவே நிச்சயமாக ஆடுகளை மேய்ப்பதற்கு தகப்பன் வேறு சில ஏற்பாடுகளை செய்திருப்பார். தாவீது இல்லை என்றால் ஆடுகளை யார் பார்ப்பது? தகப்பன் கட்டாயம் செய்திருப்பார். இந்த சகோதரன் எலியாப், அவனுக்கு சற்று நிதானம் இல்லை. கோபமாய் கேட்கிறான். அவன் தாவீதை பார்த்து, அந்த கொஞ்ச ஆடுகளை யாரிடத்தில் விட்டு விட்டு வந்தாய் என்று கேட்கிறான். இது ஆடுகள் மேல் இருந்த கரிசனையினால் அல்ல. நீ ஒரு ஆடு மேய்க்கிறவன், நீ எதற்கு யுத்தத்திற்கு வந்தாய்? பின்வரும் வார்த்தைகள் சொல்கிறது, நீ யுத்தத்தை பார்க்க துணிகரம் கொண்டல்லவா வந்தாய் என்று பேசுகிறான். இந்த சகோதரன் நிதானத்தை இழந்து போயிருந்தான். சகோதரன் மேல் அன்பில்லை. அவன் வந்தவுடன் இஸ்ரவேலருடைய வழக்கத்தின்படியே அவனை அணைத்து முத்தம் செய்து, எப்படி வந்தாய்? பத்திரமாய் வந்தாயா? ஏன் அப்பா உன்னை அனுப்பினார் என்றெல்லாம் கேட்டிருக்க வேண்டும். அவனுக்கு ஆடு மேய்க்கிறவன் இங்கே இராணுவத்திற்கு வந்தானே என்ற அற்பமான நினைப்பு. 2வது, கோபகுணம். சகோதரர்களே, உங்களுக்கிடையே இருக்கிற அந்த கோபகுணம், அற்பமாய் ஒருவரை ஒருவர் நினைக்கிற நினைவுகள் இன்று மாற வேணும். கோபதாபங்கள் பொங்குகிறதுனால் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டுகள் கணக்கில் பேசுகிறது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு மனம் திரும்ப விரும்புகிறார். ஐயோ, என் சகோதரனை நான் அற்பமாய் நினைத்தேன், சகோதரியை அற்பமாய் நினைத்தேனே. நீங்கள் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கலாம். உங்கள் சகோதரி இன்னும் விவசாய வேலையை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். உங்களோடு உடன் பிறந்த சகோதரன், அவர் ஒரு சிறு தச்சு தொழிலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் மேலே இருக்கிறதுனால் கீழே இருக்கிற உங்கள் சகோதரருக்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை அற்பமாய் நினைப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணக்கடவர்கள் என்ற வார்த்தையின்படி ஒருவரை ஒருவர் மேன்மையாய் எண்ணுங்கள், நேசியுங்கள், உறவுகளை கட்டுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொன்னீர். குடும்பங்களிலே சகோதரர்களுக்கிடையே இருக்கிற பிணக்குகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், அற்பமாய் நினைக்கிற நினைவுகள், கோபதாபங்கள், இவைகளெல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. தாவீதை அவன் சகோதரன் எலியாப் சற்று கூட விசாரிக்காமல் தன்னை தேடி வந்தானே என்று கரிசனையோடு அன்பு செலுத்தாமல் கோபதாபமாய் பேசின வார்த்தைகளை நிமித்தம் அங்கே வந்த மனக்காயங்களைப் போல யாருடைய குடும்பங்களில் மனக்காயங்கள் வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய தூய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
குடும்பத்தை தேவன் கட்டுகிற நாட்கள் இது. உங்கள் குடும்பத்தை தேவன் கட்ட சித்தம் கொண்டிருக்கிறார். உறவுகளுக்கு இடையே இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்கள், ஒன்றாக வாழுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மே காட் bless you.